அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கிராமத்தில் இருந்து வந்த ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்குள்ளே நின்ற நிலையில் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்துவிட்ட சஹாபாக்கள் எல்லாம் அவரை தடுப்பதற்கும் அடிப்பதற்கும் முன்னேறி செல்லுகிறார்கள், கொந்தளிக்கிறார்கள். அதை பார்த்துவிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அமைதிப்படுத்துகிறார்கள். தஊஹு, சஹாபாக்களே அவரை நீங்கள் விட்டு விடுங்கள், அவரை தொந்தரவு படுத்தாதீர்கள். இன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன வலம் துபஅஸு முஅஸ்ஸிரீன. சஹாபாக்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடியவர்களாக அனுப்பப்படவில்லை என்று சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். சஹாபாக்களும் அமைதியாகிவிட்டார்கள். அவர் சிறுநீர் கழித்து முடித்ததற்கு பின்னால் சஹாபாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இடத்தில் ஒரு வாளி தண்ணியை ஊற்றி சுத்தம் செய்யுங்கள் என்றார்கள். இப்போது அந்த கிராமவாசியை பெருமானார் தனக்கு அருகில் அழைக்கிறார்கள். அந்த கிராமவாசியும் வந்தார். வந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் மென்மையாக அவருக்கு உபதேசம் செய்கிறார்கள். இன்னமா ஹாதிஹில் மசாஜித், இது இறைவனின் இல்லம், இந்த இடம் இறைவனின் இல்லம். இந்த இடத்திலே லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉம் மினல் அதா அவில் கத்ரி, இந்த இடத்தில் மற்றவர்களுக்கு நோய்வினை தரக்கூடிய, அருவருப்பை தரக்கூடிய எந்த விதமான காரியத்தையும் இந்த இடத்தில் செய்யக்கூடாது. இது ஒரு புனிதமான இடம். இன்னமா ஹிய லிஸ்ஸலாத்தி வ கிராஅத்தில் குர்ஆனி வ தக்பீரி, இந்த இடத்தில் இறைவனை வணங்கக்கூடிய தொழுகையை நிலைநாட்டப்படும், கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படும், இறைவனை துதிக்கக்கூடிய தக்பீர் ஓதப்படும். எனவே கண்ணியமான இந்த இடத்தை அசுத்தம் செய்யக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசிக்கு மிகவும் மென்மையாக உபதேசம் செய்தார்கள். அல்லாஹு அக்பர். அந்த சஹாபி, அந்த கிராமவாசி சொல்லுகிறார், நான் எவ்வளவு பெரிய தப்பு செய்து விட்டேன், பள்ளிவாசலுக்குள் எனக்கு அப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஈருலக சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை ஒரு திட்டு கூட திட்டவில்லை, ஒரு அடியும் அடிக்கவில்லை. நான் என் கிராமத்திற்கு போய் என்னுடைய கிராமவாசிகளிலே அனைவருக்கும் சொன்னேன், இது போன்று மக்காவிலே ஒரு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், எனவே அவர் மிகவும் நற்குணமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய நபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர்களின் புனித கருத்தை பற்றி இஸ்லாம் ஆனார்கள் என்றால் பெருமானாரின் நற்குணம் எத்தனையோ நபர்களை முஸ்லிம் ஆக்கி இருக்கிறது.